ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அடை தான். எப்போவுமே நம்ம ஒரே மாதிரியான இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி அடை செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா இதில் நம்ம இன்னைக்கு 2 வகை பருப்பு வச்சு செஞ்சுருக்கோம். அதனால இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடை செய்கிறதுக்கு தேவையான அரிசி, பருப்பு ரெண்டையும் நம்ம ஊற போட்டுடலாம். நான் இன்றைக்கி ரேஷன் அரிசி, குண்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். இட்லி அரிசினா தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 கப் எடுத்திருக்கேன். இது வந்து அரைப்படி. இப்போ இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி எடுத்தாச்சு. இப்போ பருப்பு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். 1 கப் அரிசிக்கு வந்து 1/2 கப் பருப்பு கரெக்டாக இருக்கும். நான் அதே கப்பில் 1/2 கப் எடுத்துக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம 2 பருப்பு வச்சு செய்ய போகிறோம். 1 துவரம் பருப்பு, 1 கடலைப்பருப்பு. 1/2 கப்பில் பாதி கப்பு துவரம் பருப்பு, பாதி கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் ஒரு கிளாஸில் எடுக்கிறீங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ் பருப்பு சரியாக இருக்கும். நீங்கள் வந்து பாசி பருப்பு, உளுத்தம்பருப்பு கூட சேர்த்து செய்யலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ அதுலேயே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு இது ரெண்டும் சேர்த்து நமக்கு 1/2 கப் வருது. இதை வந்து பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி, பருப்பு ரெண்டையுமே நம்ம எடுத்தாச்சு. இதை வந்து நல்லா ஒரு 4-5 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இதை தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ இது வந்து 4லேருந்து 5 மணி நேரம் ஊறுனுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா ஊறி இருக்கும். இப்போ 5 மணி நேரம் ஆகட்டும், நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ 5 மணி நேரம் ஆகிடுச்சு. அரிசி, பருப்பு ரெண்டுமே நமக்கு வந்து நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். அந்த மிக்சர் ஜாரில் ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தோலோடு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தோல் உரிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா நான் ஒரு 10லேருந்து 15 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதோட நம்ம ஊற வச்சு அலசி எடுத்து வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். நான் அதில் அலசிட்டு நம்ம கொஞ்சம் இருந்த தண்ணியோடு மட்டும் சேர்க்குறேன். நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா இன்றைக்கி நம்ம இதில் வடை, பக்கோடா இது எல்லாமே செய்ய போகிறோம். அதனால் கெட்டியாக இருக்கணும் மாவு. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஒரு 1/4 கிளாஸ் அளவு சேர்த்தா போதும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கோர்ஸாக. இப்போ அரைச்சாச்சு பாருங்கள். நான் எடுத்து கையில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவு கொரகொரப்பாக இருக்கணும். ரவையை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொரகொரப்பாக இருக்கணும். அப்போ தான் அடை டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்ச மாவை சேர்த்துக்கலாம். இப்போ அதே மிக்சர் ஜாரில் நம்ம ஊற வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். இதுக்கும் தண்ணி தெளிக்க தேவையில்லை. லைட்டாக அந்த பருப்பில் இருக்கிற தண்ணி மட்டுமே போதும். இதையும் வந்து நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் வந்து நம்ம அதே பவுல்லையே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவு 2 அரைச்சாச்சு. இதோட 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது 1 கப் சேர்த்துக்கலாம். இதோட பொடியாக நறுக்கின கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. உங்ககிட்ட முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். அது வந்து சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்கிட்ட இல்லைன்றதுனால நான் அது வந்து சேர்க்கலை. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இன்றைக்கி வடை போட போகிறது அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நான் வடைக்கும் சேர்த்து செய்கிறதுனால தண்ணி ஊற்றாமல் நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கேன். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள். நல்லா இந்த அளவு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வடை, பக்கோடா போடும்போது வந்து நல்லா வரும், எண்ணெய் பிடிக்காத. இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம வடைக்கும் பக்கோடாவுக்கும் தேவையான அளவு மாவு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு தேவையான மாவு நம்ம தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை கரைச்சிடலாம். அதே மிக்சர் ஜாரில் ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கேன். அதே தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா ஒரு தோசை மாவு மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக கரைக்காதுங்க, கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கோங்க.
பாருங்கள் இப்போ கரைச்சாச்சு. இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நம்ம வந்து வடை பக்கோடாவை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். இப்போ இங்கே எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்ச மாவை நம்ம பக்கோடாவுக்கு கிள்ளி போடுற மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து சாஃப்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நல்லா போண்டா மாதிரி பெருசு பெருசாக போட்டுக்கலாம். நான் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்றதுனால நான் பக்கோடா மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது 1 நிமிஷம் வேகட்டும், நம்ம அதுக்கப்புறம் பரட்டி விட்டுக்கலாம். இப்போ பரட்டி விட்டால் உடஞ்சிரும். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம இந்த மாதிரி ஒரு வடைக்கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நல்லா வெந்திருக்குன்றதுனால இது உடையாது, தனித்தனியாக உதிர்ந்து வரும். இப்போ இது நல்லா செவந்து வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்க. இதை வந்து நல்லா அரிச்சு எடுத்துக்கலாம். இதை எடுத்து இப்போ ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம். இப்போ இதே போல் வடையும் போட்டுக்கலாங்க. நம்மளோட பக்கோடா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வடை போட்டுடலாம். அதே எண்ணெயை தான் நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிக்கோங்க. நீங்கள் மசால் வடைக்கு தட்டுவீங்க இல்லையா, அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை போட்டுக்கலாம். இதே போல் எல்லா வடையும் வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நம்ம வடைக்கும் பக்கோடாவுக்கும் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் ஒரே மாவு தான், ஆனால் டேஸ்ட் வந்து நமக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகும். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இது நல்லா செவந்து வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இங்கே நல்லா செவந்து வந்துருச்சு. இதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் நம்மளோட வடையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பக்கோடா வடை ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடை ஊற்றிடலாம். இங்கே தோசை தவா வச்சுருக்கேன். கல் நல்லா சூடாகிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ 1.5 கரண்டி மாவு எடுத்து நம்ம தோசை ஊற்றுற மாதிரியே ஊற்றிக்கலாம். ரொம்ப மெலிசாக ஊற்றாதீங்க, ஊத்தாப்பத்துக்கு ஊற்றுற மாதிரி கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றி விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இந்தளவு மொத்தமாக இருந்தால் போதும், அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். மெலிசாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ இதை சுற்றி 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடைக்கு எண்ணெய் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால தான் நான் நிறைய எண்ணெய் சேர்க்குறேன். இப்போ இதை மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நமக்கு நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ இதை பரட்டி போட்டுடலாம். பரட்டி போட்டுவிட்டு இதையும் சுற்றி 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா 1 நிமிஷம் வேகட்டும். இப்போ நல்லா செவந்துருச்சு. இதை பரட்டி போட்டுக்கலாம். உங்களுக்கு அடை சாஃப்டாக வேணும்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா 1 டைமுக்கு 2 டைம் பரட்டி போட்டு குக் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நம்ம ஒரு 2 டைம் பரட்டி போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு 2 டைம் வேக வச்சு எடுத்துருக்கேன். நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு. அவ்வளோதான், அடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால நமக்கு டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். நம்ம அரைச்சி புளிக்க வைக்கணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குற வராது வரைக்கும் பாய்.